ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுஏஇ பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான முறையில், அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு ஒரு பிரியாணி கடாய் மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து அதில் தான் செய்கிறேன். அதே மாதிரி நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மல் எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆயிலும் கீயும் நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன், பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா முக்கியமானது என்னதுன்னா, இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து நிறையா ஆட் பண்ணுங்கள். அதில் வந்து நீளமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாவே சூப்பராக இருக்கும். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் அளவு குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன், ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பூ மாதிரி தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு நல்லாவே கிளறுங்க. அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அந்த வாசனை வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட நான் பச்சை மிளகாயையும் இன்னும் கொஞ்சம் நான் வீட்டில் வச்சுருக்க இஞ்சியையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான், அதை தனியாக போடாமல் வந்து இஞ்சியோடு சேர்த்து அரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா வந்து தனியாகவே ஒரு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் போடுங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் நல்லாவே வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நீள் வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக வந்து நீள்வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சுன்னா கொஞ்சம் ஜூஸியாக வந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தக்காளி வந்து வதங்குறதுக்கு நமக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து தக்காளி ஈஸியாகவே வதங்கிடும், வேகமாகவும் வதங்கிடும், நல்லா ஜூஸியாகவும் நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இது மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து வெந்து நல்லா ஜூஸியாக வந்துடும். அதுக்காகவே நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துருச்சு தக்காளி. தக்காளி வெந்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினீங்க அப்படின்னா நல்லா ஒரு தக்காளி தொக்கு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு நான் புதினா வந்து எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த புதினா ஃப்ளேவர் வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரும் நமக்கு வந்து சாப்பிடையில சூப்பராக இருக்கும். இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து மல்லி இலையையும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து புதினா இலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன், எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் புதினா இலை மட்டும் தனியாக வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூட மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த புதினா இலையுமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தக்காளியோடு சேர்ந்து. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா பிரியாணி மசாலாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடையில். அது கூட சேர்த்து நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலாவும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மசாலா ரொம்ப ஆட் பண்ணாமல் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தவிர ஒரே 1 டீஸ்பூன் வந்து நான் அரபிக் மசாலா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கிடைக்கிற ஒரு அரபிக் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலாவே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
இது மாதிரி நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா இலை எல்லாம் கூடயும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி 1/2 அன் ஹவராக வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு அதில் கொஞ்சமாக வந்து நான் கீ சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் போடையில். தண்ணி ஊற்றி அளந்து இது மாதிரி வச்சுருக்கேன். வச்சதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி அரிசியை விட ஜீரக சம்பா அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நார்மல் ரைஸ்லேயும் நீங்கள் வந்து தக்காளி சாதம் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து சும்மா ஒரு கிளாஸ், ஏன்னா 2 பேர் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து ஒரு 2 kg 3 kg வாங்கி வச்சுட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் எப்போவாது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து செஞ்சுக்குவேன். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி வந்து நான்ஸ்டிக் கடாயில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக குக்கரில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது. ஜஸ்ட் மூடி வச்சாவே போதும். அதுவே வந்து நல்லா இந்த மாதிரி தம் பண்ணி அதுவாகவே வந்து உதிரி உதிரியாக வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி அரிசி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து இது மாதிரி தக்காளி சாதம் பிரியாணி சுவையில் வந்து கிடைக்கும். இது வந்து லஞ்ச் ரெசிபிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.